The presence of God encountering with a man. தேவனுடைய பிரசன்னம் மனிதனை சந்திக்கிறது. God chooses a person and he encounters with him. தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிறார், ஒரு மனிதனை சந்திக்கிறார், அவனோடு இடைப்படுகிறார். When Jacob was discouraged and was worried about his future, யாக்கோபு சோர்ந்து தன் எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கின்ற வேளையில் the angel of God meets him. தேவதூதன் வந்து அவரை சந்திக்கிறார். The Lord sends his angel to meet Jacob. யாக்கோபை சந்திக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். And Jacob holds on to the angel. அங்கே யாக்கோபு தேவதூதன் இறுக பிடித்துக் கொள்கிறார். And he said, I will not let thee go except thou bless me. என்ன சொல்றார்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை விட மாட்டேன். And he received the blessing. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். And he said, no more you are Jacob but Israel. இனிமேல் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய். For as a prince thou hast power with God and with men and hast prevailed. நீ தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே. And he received the blessing as Israel. இஸ்ரவேல் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றார். Jacob, after receiving the blessing, ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்ற பிறகு he just could not keep quiet. அமைதியாக இருக்க முடியவில்லை. He is asking, come on, tell me your name. உம்முடைய நாமம் என்னவென்று கேட்கிறார். Tell me your name. பெயரை சொல்லும். I want to know your name. உம்முடைய பெயர் எனக்கு தெரிய வேண்டும். I want to know who you are that you are giving me that kind of blessing. இவ்விதமான ஆசீர்வாதத்தை எனக்கு தருகிறீரே, நீர் யார் நான் அறிய வேண்டும். And the angel said, தேவதூதன் சொன்னார், where is it you are asking after my name? நீ என்னுடைய பெயரை கேட்பது என்ன? And he never replied to him. பதிலே சொல்லல. He just said, why are you asking my name? என் நாமத்தை, என் பெயரை பற்றி நீ கேட்கிற. And he blessed him there. அங்கே அவனை ஆசீர்வதித்தார். The name of God is kept as a secret. தேவனுடைய பெயர் அங்கே ரகசியமாக வைக்கப்பட்டது. The name of God is kept as a secret. தேவனுடைய பெயர் ரகசியமாக வைக்கப்பட்டது. When you turn your Bibles to the book of Judges, நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு திரும்புங்கள். chapter 13, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் and verse 18. 13-18. And the angel of the Lord said unto him, why askest thou thus after my name, seeing it is secret? அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். It was the angel of God was talking to Manoah, மனோவாவோடு கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறார். the father of Samson. அது சிம்சோனின் தகப்பனார். And Samson asking the angel of the Lord, what is your name, that when the sayings come to pass we may do the honor? என்ன உம்முடைய பெயர் என்ன? நாங்கள் உம்மை கனப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார். And the angel of God said unto him, why askest thou thus after my name? அது கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன? Seeing it is secret. அது அதிசயம். Yes, secret. ரகசியம். It is a secret. அது ஒரு ரகசியம். The secret name of the Almighty God. சர்வவல்லமையுள்ள தேவனுடைய ரகசியமான நாமம். The name of our Lord Jesus Christ is secret. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ரகசியம். Or wonderful. அதிசயம். That's why we read in Isaiah 9 and verse 6. ஆகவே தான் ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். We see, for unto us a child is born, a son is given, and one of the name he shall be called Wonderful. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் கர்த்தர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். Yes, he is wonderful. அவர் அதிசயமானவர். His name is secret. அவருடைய பெயர் ரகசியம். Yes, he is a wonder working God. அதிசயங்களை செய்கிற கர்த்தர். Right
from the days of the patriarchs. முற்பிதாக்களின் நாட்களில் இருந்தே The name of the Lord is kept as a secret. கர்த்தருடைய பெயர் ஒரு ரகசியமாகவே They வைக்கப்பட்டது. were wondering what is going to be. என்னவாக இருக்கும் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். How is it going to be? எப்படி இருக்கும்? When you turn your Bibles back to Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். And when we read verse 15. 3:15 பாருங்கள். And I will put enmity between thee and the woman, and between thy seed and her seed. It shall bruise thy head, and thou shalt bruise his heel. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். Yes, right from the days of Adam and Eve. ஆதாம் ஏவாளின் நாட்களில் இருந்தே The name of the Lord is kept as a secret. கர்த்தருடைய நாமம் ஒரு ரகசியமாக Or வைக்கப்படுகிறது. is wonderful. அதிசயம் என்று அழைக்கப்படுகிறது. And the Lord said, கர்த்தர் சொன்னார், I'll put enmity between you, Satan, and the woman. பிசாசே உனக்கும் அந்த ஸ்திரீக்கு நடுவே பகை உண்டாக்குவேன். Between your seed and her seed. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். When the Lord was talking about the seed of God, தேவனுடைய வித்தை குறித்து தேவன் பேசும்பொழுது, if you turn your Bibles to John's Gospel, யோவான் சுவிசேஷத்துக்கு நீங்கள் திருப்பினார், chapter 8, யோவான் 8ஆம் அதிகாரம் 43 and 44. யோவான் 8ஆம் அதிகாரம் 43 44. Why ear of your father the devil, and the lust of your father he will do? He was a murderer from the beginning, and abode not in the truth, because there is no truth in him. When he speaketh a lie, he speaketh of his own, for he is a liar and the father of it. Because I tell you the truth, he believe not. 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். And the Lord said to the people of the Jews and Pharisees, யூதர்கள் பரிசேயர்களுக்கு இயேசு if சொல்கிறார், you are of the seed of Abraham, நீங்கள் ஆபிரகாமுடைய வித்து சந்ததியாக இருந்தால் you will not definitely kill me. என்னை நிச்சயமா கொலை செய்ய மாட்டீங்க. You will understand the purpose of my coming. ஏன் வந்தேன் என்கிற நோக்கத்தை புரிந்து கொள்வீர்கள். But he said, your father is of the devil. ஆனால் எங்கள் பிதா பிசாசு என்று சொன்னீர்களே. Yeah, your father is the devil. உங்கள் பிதா பிசாசானவன். And the lust of your father he will do also. உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படியே செய்வீர்கள். He was a murderer from the beginning. அவன் ஆதி முதற்கொண்டு கொலைகாரன். And abode not in the truth. அவன் சத்தியத்தில் நிலை நிற்பது இல்லை. There is no truth in the devil. பிசாசுக்குள்ள சத்தியமே கிடையாது. The Lord definitely differentiated the seed of God and the seed of the devil. தேவனுடைய சந்ததி பிசாசுடைய சந்ததி என்னவென்று கர்த்தர் நல்லா பிரித்து காட்டுகிறார். I'll put enmity between thee and the woman. உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன். The seed of the devil and the seed of the woman. பிசாசுடைய வித்து ஸ்திரீனுடைய வித்து. What is the seed of the woman? ஸ்திரீனுடைய வித்து. But turn your Bibles to Isaiah ஏசாயாவுக்கு திருப்புங்கள். chapter 7 ஏசாயா 7ஆம் அதிகாரம் and verse 14. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். And he said, verse 14, therefore the Lord himself shall give you a sign. Behold, a virgin shall conceive and bear a son, and he shall call his name Emmanuel. அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். Amen. Hallelujah. There will be enmity between your seed and the seed of the woman. உன் வித்துக்கும் பெண் ஸ்திரீனுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். Even these days we see the seed of the devil. இந்த நாட்களில் பிசாசுடைய வித்தை பார்க்கிறோம். Only two seeds are there. ரெண்டு சந்ததி தான். One is the seed of the devil. ஒன்று பிசாசுடைய வித்து. One is the seed of the woman, that's child of the Almighty God. அது இன்னொரு வித்து தேவனுடைய பிள்ளை. Yes, two seeds. ரெண்டு வித்து. They are conflict to each other. ஒன்றுக்கு ஒன்று முரணானவைகள். The seed of God cannot
cannot adjust with the seed of the devil. தேவனுடைய வித்து பிசாசின் வித்தோடு ஒத்துப்போக முடியாது. Always there's a conflict between God's seed and the devil's seed. தேவனுடைய வித்துக்கும் பிசாசின் வித்துக்கும் எப்போதும் ஒரு பிரச்சனை இருந்தது. Which the Lord already told in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஏற்கனவே அதை சொல்லிட்டார். Because the Lord's word says, I will put enmity. கர்த்தர் சொன்னார், நான் பகை உண்டாக்குவேன். The Lord himself puts enmity between the seed of the Lucifer and the seed of the Son of God. கர்த்தரே பகை உண்டாக்குகிறார் ஸ்திரீனுடைய வித்துக்கும் பிசாசுடைய தேவனுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குகிறார். Because the people could not understand that though they tell they were the seed of Abraham, they were the devil, they could not understand why Jesus came. இயேசு ஏன் வந்தார் என்று சொல்லி ஆபிரகாமின் சந்ததியாராக இருந்தால் இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. And what the Lord said, கர்த்தர் சொன்னார், it shall bruise the head. தலையை நசுக்குவார். What shall bruise the head of Satan? தலை பிசாசுடைய தலையை நசுக்க போவதியா? Wonderful. அதிசயம். Wonderful. அதிசயம். Secret. ரகசியம். It will just bruise your head. தலையை நசுக்குவார். And thou shalt bruise his heel. குதிங்காலை நசுக்குவாய். Right from the book of Genesis. ஆதியாகமம் புத்தகத்தில் இருந்து The name of the Lord is wonderful. அதிசயம், ரகசியம். Wonderful. ரகசியம். Wonderful is the name of the Almighty God. தேவனுடைய நாமம் அதிசயம். And even if you read Romans chapter 16 and verse 20. ரோமர் 16:20 வாசித்தார். Romans 16 and verse 20. 16:20. And the God of peace shall bruise Satan under your feet shortly. The grace of the Lord Jesus Christ be with you. Amen. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடைய கூட இருப்பதாக. Yes, the God of peace shall bruise Satan under your feet. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். Amen. Hallelujah. The name wonderful, the secret says that God will give you the power to put Satan under your feet. உங்கள் கால்களின் கீழாக போட்டு மிதிக்கத்தக்கதான ஒரு வல்லமை உண்டு என்று அதிசயமானவர் சொல்கிறார். Who are you? நாம் யார்? That believe the wonderful, the secret of the Lord. கர்த்தருடைய ரகசியம் அதிசயத்தை விசுவாசிக்கிறவர்கள். Many could not understand the secret of the Lord. கர்த்தருடைய ரகசியத்தை பலர் அறியார்கள். What is the secret? என்ன அந்த ரகசியம்? That's what a virgin shall conceive. ஒரு கன்னிகை கருத்தரிப்பார். And he shall be born on this earth. இந்த பூமியிலே அவர் பிறப்பார். And his name is Emmanuel. அவர் பெயர் இம்மானுவேல். God with us. கர்த்தர் நம்மோடு. When Emmanuel is born, இம்மானுவேல் தேவனாக இருக்கிறார். he will be with us. நம்மோடு கூட இருப்பார். That's what the Lord is with us. அதனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். When Emmanuel was taken up after his resurrection, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இம்மானுவேல் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு he said, don't look at me like that. அவர் சொன்னார், என்னை இப்படியே அண்ணாந்து பார்க்கிறேன். The same way as I have taken up, I will come back again. எப்படி திரும்பி போனாரோ அப்படி திரும்பி வருவார். But I will not leave you comfortless. நான் உங்களை திக்கற்றவளாக விட மாட்டேன். I will send my comforter. தேற்றரவாளை அனுப்புவேன். My comforter. என் தேற்றரவாளை. The Holy Spirit. பரிசுத்த ஆவி. He will be with you. அவர் கூட இருப்பார். He will be with you always. எப்போதும் கூட இருப்பார். He will be the wonderful counselor. அதிசயமான ஆலோசனை தருவார். Amen. Hallelujah. Say hallelujah. All that is written in the word of God is pointing out to Emmanuel, wonderful secret of the Lord. வேத வாக்கியங்கள் எல்லாம் இம்மானுவேலாகிய ரகசியத்தை அதிசயத்தை சுட்டிக்காட்டுகின்றன. Millions of people could not understand this secret. கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது. The people in the days of Jesus could not understand. இயேசுவின் நாட்களில் இந்த மக்களுக்கு அது புரியவில்லை. What is the secret? என்ன அந்த ரகசியம்? The virgin shall conceive. கன்னிகை கருத்தரிப்பாள். What is the secret? என்ன அந்த ரகசியம்? It is wonderful. அதிசயம். It is a surprise. அது ஒரு ஆச்சரியம். It is beyond science. விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. Oh, nothing happened right from the day of the creation. சிருஷ்டிப்பின் நாள் முதல் நடந்திராதது. It was a secret hidden from Satan. பிசாசுக்கு மறைக்கப்பட்ட ரகசியம். Because Satan knew every human being is born of sin. ஏனென்றால் பிசாசுக்கு நன்றாக தெரியும் பிறந்த ஒவ்வொரு மனிதன் பாவத்தில் தான் பிறந்தார். Maybe when the Lord gave this word in the Garden of Eden, ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் அந்த வார்த்தை கொடுத்தபோது, you would have thought, oh, this will never happen. இது நடக்கவே நடக்காது. This will never happen. நடக்காது. Because everybody born of a human being is a sinner. ஏனென்றால் மனிதனிடத்தில் பிறந்த ஒவ்வொரு பாவிகளே. A man that is born of a woman is conceived in sin. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் பாவத்திலே தான் உற்பத்தியானான். This will never take
place. நடக்கவே நடக்காது. The seed of the woman cannot bruise my head. ஸ்திரீயினுடைய வித்து என் தலையை நசுக்க முடியாது. Oh, we have challenged the Lord. அவர்களை சவாலிட்டு It was a secret. அது ஒரு The ரகசியம். Lord kept it as a secret. கர்த்தர் அதை ரகசியமாக The வைத்தார். name of the Lord Jesus is a secret. இயேசுவின் நாமம் ஒரு ரகசியம். The time came when it was revealed. நேரம் வந்தது வெளிப்படுத்தப்பட்டது. But it was told by the prophets. தீர்க்கதரிசி மூலமாக A சொல்லப்பட்டது. virgin shall conceive. கன்னிகை கருத்தரிப்பாள். And Emmanuel will be born. இம்மானுவேல் பிறப்பார். That's what happened in the Luke's gospel. லூக்கா சுவிசேஷத்தில் நடந்தது. You would turn your Bibles to Luke chapter 1 and verse லூக்கா முதலாம் அதிகாரம் and verse 35. 35 34-35. 34 Then Mary said unto the angel, How shall this be, seeing I know not a man? And the angel answered and said unto her, The Holy Ghost shall come upon thee, and the power of the highest shall overshadow thee. Therefore also that holy thing which shall be born of thee shall be called a Son of God. அதற்கு மரியாள் தேவதூதரை நோக்கி, இது எப்படியா புருஷனை அறியனே என்றார். தேவதூதர் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். Amen. The correct time came. நேரம் வந்தது. When the Son of God has to be revealed, தேவகுமாரன் வெளிப்பட God வேண்டும். chose a humble maid, ஒரு எளிமையான ஒரு பெண்ணை a தேர்ந்தெடுத்தார். simple handmaid. சாதாரண ஒரு He வேலைக்காரி. never chose anybody from the royal family. சாதாரண ஒரு பெண்மணி தான், ஒரு ராஜ குடும்பத்தில் வராதவர் தான். Oh, he just chose her from the seed of the kingdom of David. தாவீதின் வம்சத்திலே அவள் வருகிறார். She was just exposed to Joseph. அது யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. But then the angel of God meets her. நாம் தேவதூதர் சந்திக்கிறார். He said, Mary, மரியாளே, a miracle is going to ஒரு happen. அற்புதம் நடக்க A போகிறது. secret is going to be revealed. ஒரு ரகசியம் வெளிப்பட போகிறது. A secret is going to be revealed. ஒரு ரகசியம் வெளிப்பட What போகிறது. is the secret? என்ன அந்த The ரகசியம்? secret is that you are going to conceive. அந்த ரகசியம் என்னவென்றால் நீ கருத்தரிக்க போகிறாய். How is it possible? எப்படி முடியும்? I know not a man. ஒரு புருஷனை அறியாதவர். And that is the secret. அதுதான் ரகசியம். What is the secret? என்ன ரகசியம்? The Holy Ghost shall come upon thee. பரிசுத்தாவி உன் மீது நிழலிடுவார். The Holy Ghost that was in the beginning of the entire universe. அகிலத்திலே அங்கே இருந்த பரிசுத்தாவியானவர். That's what we read in Genesis chapter 1 and verse 1. ஆதியாகமம் 1:2 தான் வாசிக்கிறோம். And the earth was without form and void, and darkness was upon the face of the earth, and the Spirit of God moved upon the face of the waters. முதலாம் அதிகாரம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டு இருந்தார். And the Spirit of God moved, was hovering over the face of the waters. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டு இருந்தார். Yes, and in one English Bible says it was hovering, means it was just hanging over the waters. ஜலத்தின் மீது அசைவாடிக் கொண்டு இருந்தார். The same Holy Ghost that was hanging on the waters came upon Mary. ஜலத்தின் மீது அசைவாடிக் கொண்டு அதே பரிசுத்தாவியானவர் மரியாள் மீது இறங்குகிறார். Is the same person. அதே ஆவியானவர். A same person. அதே நபர். The Holy Ghost that was moving upon the waters. ஜலத்தின் மீது அசைவாடிய பரிசுத்தாவி. As the Lord created one after the other. ஒன்று ஒன்றாக சிருஷ்டித்தவர். The same creative power came upon Mary. அதே சிருஷ்டிப்பின் வல்லமை மரியாள் மீது இறங்குகிறது. The Lord created a seed in the womb of Mary. மரியாளின் கர்ப்பத்திலே கர்த்தர் ஒரு வித்தை உண்டாக்கினார். Amen. Hallelujah. Not the seed of Joseph. யோசேப்பின் வித்தை இல்ல. The Lord, the creator who made the heaven, earth, sea and all that is therein, who separated light from the darkness, who was hovering on the waters, the same Holy Ghost chose his creation Mary and created a seed in her womb. அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டு வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்ன அதே ஆவியானவர் தான் மரியாளின் மீது அசைவாடி ஒரு வித்தை, ஒரு சந்ததி அங்கே உண்டாக்குகிறார். Secret. அது ஒரு ரகசியம். Wonderful. அதிசயம். Jesus' birth was wonderful. இயேசுவின் பிறப்பே ஒரு அதிசயம். Jesus' birth was a secret. இயேசுவின் பிறப்பு ஒரு ரகசியம். Only the Lord will know secret. கர்த்தருக்கு தான் தெரியும். The Holy Spirit came upon Mary. பரிசுத்தாவியானவர் மரியாள் மீது இறங்கினார். He blessed the womb with a seed. ஒரு கர்ப்பத்திலே ஒரு விதையை வைத்தார். The seed of God. தேவனுடைய விதை. The seed of God. தேவனுடைய விதை. Oh, Satan could not understand this secret. சாத்தானுக்கு அது புரியவில்லை. That's why when Lord finished his 40 days fasting, இயேசுவான 40 உபவாசம் முடிந்த பிறகு Satan was confused. குழப்பம். Oh,
he said, if you are the son of God, நீ தேவகுமாரனா, if you are the son of God, தேவகுமாரனா, if you are the son of God, நீ தேவகுமாரன், turn these stones into bread. கல்லுகளை அப்பங்களாக மாற்று. You could understand God in simplicity. தேவன் எளிமையாக வந்திருக்கிறதை பார்க்கிறோம். What is Christmas? கிறிஸ்துமஸ் என்பது என்ன? God in simplicity. தேவன் எளிமையாக இறங்கினார். God moves in simplicity. தேவன் எளிமையிலே செயல்படுகிறார். God came in the human flesh. தேவன் மாம்சத்தில் வெளிப்படுகிறார். Why has to come in the human flesh? ஏன் மாம்சத்தில் வெளிப்படுகிறார்? Because a human being, blood has to be shed for a human being. ஒரு மனிதனுக்காக மனிதனுடைய ரத்தம் தான் சிந்தப்பட But a வேண்டும். human being's blood is valueless. ஏனென்றால் ஒரு சாதாரண மனிதனுடைய ரத்தம் மதிப்பற்றது. But God has to come and take a form of a human being. ஆனால் தேவனே இறங்கி மனிதனாக வருகிறார். Yes, then his blood is valuable. அப்பொழுது அவருடைய ரத்தம் விலையேறப்பெற்றது. Valuable, precious, விலையேறப்பெற்றது. redemptive power. அவர் மீட்கும் வல்லமை கொண்டது. Save a sinner. பாவியை ரட்சிக்க வல்லது. Satan couldn't understand that. பிசாசுக்கு புரியாது. It couldn't understand. புரியாது. It couldn't understand that. புரிய முடியவில்லை. If it could have understood that. ஒருவேளை புரிந்திருந்தால். Oh, that's why Satan is limited. God is unlimited. ஆகவேதான் பாருங்கள், பிசாசு வரம்புக்குட்பட்டவன், ஆண்டவர் வரம்பற்றவர். He couldn't understand the move of the Lord. கர்த்தருடைய அசைவு இவனால புரிய முடியாது. He just took Jesus to Calvary. என்ன கல்வாரிக்கு இயேசு கொண்டு போனார். The Satan's motive was kill Jesus. இயேசு கொல்ல வேண்டும் தான் பிசாசு. Kill Messiah. மேசியாவை கொல்ல வேண்டும். But he never knew that killing of Messiah is redemption for the entire human being. ஆனால் மேசியாவை கொன்றுவிட்டால் மனுகுலத்துக்கு ரட்சிப்பு வரப்போவது என்று அவனுக்கு He தெரிவித்தது. never knew about it. தெரியாத It's a secret. ரகசியம். Only the Lord himself will know. கர்த்தரே The அறிவார். Lord has to die. கர்த்தர் மரிக்க. Jesus came to die. இயேசு The மரிக்கதான். Son of God came to die for the entire mankind. தேவ குமாரன் மனுகுலத்துக்காக மரித்து வந்தார். His blood has to be shed. ரத்தம் சிந்தப்பட வேண்டும். So he came as Emmanuel, as a secret, as wonderful. ஆகவே இம்மானுவேலாக, ரகசியமாக, அதிசயமாக இறங்கி வந்தார். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவர். என் கர்த்தர் மாறாதவர். என் தேவனாகிய கர்த்தர் பராக்கிரமசாலி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். எல்லா மரண கட்டுகளை முறிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாதாளத்தின் கிரியைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற வியாதிகள், மந்திர தந்திர கூட்டங்கள், குட்டி சைத்தானின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களை கிளென்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே. உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவிடுங்கப்பா. வீட்டு எஜமான்களை இயேசுவின் ரத்தத்தாலே கழுவிடுங்க. குடும்ப தலைவிகள், பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவிடுங்க. மன தேவையை சந்திங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. முரளி, உன் கேள்விகளுக்கு நான் இன்று பதில் கொடுத்தேன். நானே உன் தேவனாகிய கர்த்தர். என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை. உன்னோடு நான் பேசினேன், உன்னை பலப்படுத்தி இருக்கின்றேன். நீ எனக்கு ஊழியம் செய்வாய். முரளி, உன்னை எனக்காய் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். கர்த்தராக தேவன் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். தகப்பனே, அன்பு மகன் முரளை ஆசீர்வதிப்பீராக. நிகழ்ச்சியை பார்த்த உம்முடைய பிள்ளைகள் அல்லாத வேறு பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. அவங்களை எல்லாம் எனக்கு கருத்தை கொடுக்கிறேன். இயேசு ஒவ்வொருத்தருக்கும் ரத்தத்தை சிந்திருக்கீங்க. எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையவைகள் அப்பா. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற கர்த்தாவே பிசாசின் செய்கைகள், பிரிவினை ஆவிகள், மந்திர சூன்ய கட்டுகள், வியாதிகள் நீங்கி போவதாக. ஒரு நர்ஸ் வெளிநாட்டுக்காக நீ ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பேர் பியூலா. அன்பு மகளே, 4 வருஷமாக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாய், கிடைக்கல. ஸ்தோத்திரம் பண்ணு. ஒருவேளை நீ போயிருந்தால் உன் ஜீவன் உன் கரத்தில் இருந்திருக்காது. கர்த்தர் உனக்கு கிருபையா இருக்கிறார். காத்திரு, ஏற்ற நிலத்திலே கர்த்தர் உன்னை நீ கேட்கிற தேசத்துக்கு அல்ல, அதை காட்டிலும் ஒரு பெரிய தேசம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அங்கே நீ வேலை செய்து கர்த்தருக்காக ஊழியம் செய்வாய் என்று கர்த்தர் உன்னோடு பேசுகின்றார். தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. தகப்பனே, ஒவ்வொரு சபைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எப்பேற்பட்ட கர்த்தாவே பிள்ளைகள் இந்த மாலை நேரத்தில் குடும்பத்தில் காணப்பட்டாலும் அவர்கள் கொடூரமான குணங்களை மாற்றுங்க. குடி பழக்கம்,
கர்த்தாவே, விபச்சார எண்ணங்கள், கஞ்சா, மாத்திரை, மருந்து, போதைகள் அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதரிகள், பெரியவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். அந்த உணர்வை எடுத்து போடுங்க. அந்த இச்சையின் ஆவி எடுத்து போடுங்க. குடிக்க வேண்டும், சிகரெட் பிடிக்க வேண்டும், இச்சையோடு நான் இருக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற அந்த எண்ணங்களை கர்த்தர் பரிசுத்தமாக்கி போடுவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன். இன்று விடுதலை, கட்டுண்ட பிள்ளைகளுக்கு விடுதலை, பாவக்கட்டுகள், விபச்சார எண்ணங்கள் விடுதலையாகி இயேசுக்காக சாட்சியா நிற்பீர்கள் என்று தேவ ஊழியன் உரைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் என்கிற நாமத்தினாலே எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற, போதை மருந்துகளுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிக்கிற இந்த நேரத்திலே பிசாசே போயிடு, அந்த பிள்ளைகளை விட்டு போயிடு இயேசுவின் நாமத்தினாலே. எண்ணங்களை கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிற இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, பிரிவினை ஆவிகளை சுட்டெரிப்பீராக, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, கிருபையாய் இறங்குங்க. தகப்பனே, சமாதான வேலை நிகழ்ச்சி ஆண்டவர் இதற்கென்று காணிக்கை கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, சப்போர்ட் பண்ணுகிற குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கை நிமித்தமாக தானே உலகமெங்கும் நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அதற்கான ஆசீர்வாதங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. இன்னும் ஆண்டவரே, புதிய ஸ்பான்சர்ஸ் எழுப்புங்க ஆண்டவரே. இன்னும் அநேக நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ண வேண்டும், உதவி செய்யுங்க அப்பா. பிள்ளைகளோடு பேசுங்க, ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தருக்கு என்று கொடுக்கிற பிள்ளைகள் ஒரு பொழுதும் தரித்திராய் போவதே இல்லை. இவங்க வெள்ளங்கள் செழிக்கட்டும், பேங்க் அக்கௌண்ட் செழிக்கட்டும், நல்ல சுகத்தோடு பெல்லத்தோடு ஆசீர்வாதமா இருப்பார்களாக. உமக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்துகின்றேன். வாக்குத்தத்தங்கள் உரிமையாக்கிக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஜெயத்தோடு கம்பீரமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சென்னையில் என் அனுபவ பலன் ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு சிறப்பு தீர்க்க தரிசன வாக்குத்தத்த கூட்டம் ஜனவரி 1ஆம் தேதி 2017 மாலை 5:30 மணிக்கு தேவ செய்தியாளர் நம் அன்பு சகோதரன் ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் சுதாகர் அவர்கள். இடம் எண் 6 ரெசிடென்ஸ் சாலையில் அமைந்துள்ள BKN வளாகம், வெப்பேரி, சென்னை 7. தொடர்புக்கு 044 2640 22 22 26403333. மேலும் தொடர்புக்கு என் அனுதின பலன் ஊழியங்கள் நம்பர் 167 பெராக்கா மெயின் ரோட் S1 2வது மாடி, ஐஸ்வர்யா அருள் அபார்ட்மெண்ட், நம் ஆழ்வார்பேட், சென்னை 12. இந்த வருடத்திற்கான தீர்க்க தரிசனத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம்.